தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். சனிப்பெயர்ச்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சக ராசி அதிகாரமிக்க ராசி. அவங்களுக்கு ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு யோகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லக்கியான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா, விருச்சக ராசி அன்பர்களில் நிறைய ஆப்ரேஷன்ஸ், பெண்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க, டைரெக்டாக இருக்க மாட்டாங்க. நேரில் பார்க்கும்போது ராஜா கண்ணு அப்படின்வாங்க, பின்னாடி போனதுக்கப்புறம் போகிறாங்க அப்படின்வாங்க. சனி தனக்கு 10வது இடமாக 10வது பார்வையாக தனுசை பார்க்கிறார். அதனால தான் தனுசு ராசி ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி உபாசகர் ஈசநேச சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சனிப்பெயர்ச்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு அமைகிறார்மா. பொதுவாக கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையானதாக இருக்குமேயானால் அந்த ராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு லக்கியான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்தை நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நிறைய பில்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லேண்ட் லார்ட் நிறைய பேர் இருக்காங்க, விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பிஸ்னஸ் பீப்புள். மேக்சிமம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கும். கேட்ட நட்சத்திரமாக இருக்கலாம், அனுஷ நட்சத்திரமாக இருக்கலாம். விசாகம் மட்டும்தான் கொஞ்சம் பணிஞ்சு போகும். இந்த கேட்ட நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரமோ தனக்கு கீழே 10 பேரை வச்சு வேலை வாங்கும். ஒரு சாதாரண ஒரு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறவங்களாக இருந்தால் கூட அந்த யூனியனில் அந்த தலைவராக இருப்பான். விருச்சக ராசியாக இருந்தால் நீ இப்போ அந்த கடைக்கு இதை போட்டியா, இந்த கடைக்கு இதை போட்டியா, உன்னை யாரும் அங்கே போட சொன்ன அதிகாரம் அதிகமாக இருக்கும். அப்போது விருச்சக ராசி அதிகாரமிக்க ராசி. அவங்களுக்கு ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எதையுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி யோகமான சனிப்பெயர்ச்சியாக அமையுது. ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையுது. அதுவும் இவங்களுடைய நல்ல நேரம் பாருங்கள். குருவுடைய வீட்டில் போய் சனி இருந்து அந்த வீடு கொடுத்த குரு பகவான் 9ஆம் இடத்துல, விருச்சகத்துக்கு 9ல் குரு, இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. ஏன்னா அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஏன் ஓடி போகிறான்? பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னு ஓடி போடுறான். எதையுமே கவலைப்படல, யாராவது எப்படியா சண்டை போட்டுங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாட்ட ஓடி போயிடுறான். அப்போ அதை போல் ஒரு பக்கம் 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை தொடர்பு கொள்ள போகிறாரு. குருவுடைய பார்வை உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு, ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனையாக இருக்கலாம். விருச்சக ராசி அன்பர்களில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இந்த செவ்வாய் கேது போகிறதுனால மையப்புள்ளியில் போய் உட்காந்துருக்கிறார். ஆகினால இந்த விருச்சக ராசி அன்பர்களில் நிறைய ஆப்ரேஷன்ஸ், பெண்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, இல்லை பிளாடர் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு, மெயினாக அடிவயிறு சம்மந்தப்பட்டது, சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தப்பட்டது. ஸோ லேடிஸ்க்கு இப்படி போகுது. ஜென்ஸாக இதே சமயத்தில் சில லேடிஸ்களுக்கு செஸ்ட்டு அல்லதுனா பிரெயின், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஆண்களாக இருப்பார்களேயானால் அவங்களுக்கு இந்த முட்டி, எலும்பு, கால்,
சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்டது, பேக் பெயின் சம்மந்தப்பட்டது, கண் ஆப்ரேஷனு, இப்படி அது ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி, பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி, இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியும். அப்போ உடல்நல குறைவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கரண்ட் பீரியடில் தொடர்ந்து ஒரு மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குங்க சாமி, அல்லது நான் வந்து நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ இதை கண்ட்ரோலே கொண்டு போக முடியல, வீட்டில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள். இதுதான் விருச்சக ராசிக்கான ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கும். வருமானம் இருக்குது, ஆனால் அது வீண் விரயம் ஆகுது. இந்த விரயத்தை தடுக்கக்கூடிய காலம் இந்த சனி பெயர்ச்சி. அதனால தான் சொன்னேன், அதாவது உண்மையான செல்வந்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மாத்திரை சாப்பிடாம யார் இருக்கானோ அவன் தான் பணக்காரன். என்ன, நினச்சதை சாப்பிடணும், நினச்ச இடத்துல தூங்கணும், அவன் தான் பணக்காரன். அப்போது இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்கள் அந்த ஸ்டேஜில் இல்லை. நிறைய ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்க, ஆப்ரேஷனு அல்லது கடன் சுமைகள், அந்த மாதிரி கவலைகள், மனக்குழப்பம், மனசில் பயம், இதெல்லாம் நிறைய இந்த விருச்சக ராசி அன்பர்களை போட்டு ஒரு கன்ஃபியூஷன் போட்டு வச்சிட்ருக்கு. டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுறது, இதெல்லாம் நிறையவே விருச்சக ராசி அன்பர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, மற்ற ராசிகளைப் போல அல்லது மற்ற பெயர்ச்சிகளைப் போல அல்லாது. ஏன்னா விருச்சக ராசி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகமான சனி பெயர்ச்சியான குருவும் சிறப்பாக இருக்க போகிறாரு, சனியும் சிறப்பாக இருக்க போகிறாரு. சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. பரிகார ராசியாக இருந்தாலுமே கூட விருச்சக ராசி பரிகாரம் பண்ண வேண்டிய ராசி தான். ஏன்னா சனியுடைய தொடர்பு இருக்குது, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. நிச்சயமாக இவங்க பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும். நடக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமத்தில் இவங்க கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். பரிகார ராசியாக இருந்தாலும் நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி யோகமான சனிப்பயிற்சியாக அமையுதுமா. இப்போது சில விருச்சகராசி அன்பர்கள் வந்து வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி உதவ போகுது? கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். இந்த எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஜூனுக்கு பிறகு அமையும். ஆன்சைட் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க, இங்கே ஃபேமிலியை டைப் பண்ணணும்னு நினைக்கலாம். அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது. ஜூன் மாதமும் அந்த அதிர்ஷ்டம் வந்து சேருமா. இன்னும் கூட அவங்க ஜாதகம் பார்ப்போமே, இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசி அன்பர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க, டைரெக்டாக இருக்க மாட்டாங்க. நேரில் பார்க்கும்போது ராஜா கண்ணு அப்படின்வாங்க, பின்னாடி போனதுக்கப்புறம் போகிறவன் அப்படின்வாங்க, புறம் பேச. அது எனிமிஸ் அதிகமாக இருப்பாங்க, டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக இருப்பாங்க. ஏன்னா சனி வந்து மறைமுகமான இருட்டு தானம்மா, அவங்க டைரக்டு கிடையாது, அவங்க இன்டைரக்ட் தான். அப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் நிறைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபோன் கால் வந்து நான் எடுத்த உடனே கேட்பேன், நீங்கள் தனுசு ராசியா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் செகண்ட் கொஸ்டின், நீங்கள் மூல நட்சத்திரமா அப்படின்னு கேட்பேன். அந்த அளவுக்கு இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ரெண்டுமே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தனுசு ராசி. பூராடம் தனுசுலாம் நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அதாவது ஜாப் ரிலேட்டடாக. ஒரு தனுசு ராசி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு ஜாப் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த கம்பெனிக்கும் ஒரு 18 வருஷமாக அந்த கம்பெனிக்காக எல்லாமே உழைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு பீரியட் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுது, சனியுடைய தாக்கம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. எப்போ இந்த சனி பெயர்ச்சி நடந்ததோ அதிலிருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அந்த ஓனரேவும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக இது செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேலையை விட்டு வெளியே வச்சு கேஸும் பதிவு பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள், மெயினாக ஜாபு ரிலேட்டடாக ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல எதுவும் உங்களுக்கு இந்த வீண்பலிகள் வராத அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக அவங்க இருந்து தான் ஆகணும். ஏன்னா சனி தனக்கு 10ஆம் இடமாக தனுசை தேர்ந்தெடுக்கிறார்.
இதுதான் காரணம். தனுசு ராசிக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்பீர்களேயானால், சனி தனக்கு 10வது இடமாக 10வது பார்வையாக தனுசை பார்க்கிறார். அதனால தான் தனுசு ராசி ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நான் யாருக்காவது போய்ட்டு உதவி பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய உதவியே உங்களுக்கு உபத்திரமாக மாறிடும். நான் போய் ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணேன் சார், நான் நல்லது தான் நினச்சி சொன்னேன், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. உடனே ஒரு டாக்டரை ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போங்க, ஈஸியாக நல்லபடியாக பார்ப்பாங்க சொல்லுவாங்க. இவங்க போகிற நேரம், இவங்க சொல்ல நேரம் அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக எதாவது செஞ்சுருப்பாங்க. நீ சொல்லி தான் நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க பேர்லேயே அது திரும்பும். அப்போது மேக்ஸிமம் நீங்கள் யாருக்கும் உதவியே பண்ண வேணாம். கொஞ்சம் நாளைக்கு தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் யாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் விட நீங்கள் எதுவும் அட்வைஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்ல வேணாம், யாருக்கும் உதவி பண்ண வேணாம். நிறைய சிவ பூஜைகள், சிவபெருமான் வழிபாடு செய்வது, உழவார பணி செய்வது, இதெல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இருக்குமா. அதாவது வயசானவங்களுக்கு பூர்வ தலகாணி வாங்கி கொடுக்கறது, மெயினாக மெடிசன் வாங்கி கொடுப்பது, மெடிசனுக்கு உதவி செய்வது. அது யார் சின்ன பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா கேன்சர் பேஷண்ட்னா குரு கேது காம்பினேஷன், அதோட சனியும் சேரணும், அதான் விஷயம். அது மாதிரி கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், மருத்துவ உதவி செய்யுங்க. தனுசு ராசிக்கு அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். மெயினாக மெடிசன் வாங்கி கொடுங்க. வயசானவங்களாக இருந்தால் பூர்வ தலகாணி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இந்த சனியுடைய பார்வையை கட்டுப்படுத்தும். சனி 10வது பார்வையாக பார்க்குறாரு, அவர் எதை பார்ப்பாருங்க, குடும்பத்தை விட்டுருவாருங்க, குடும்பம் சிறப்பாக இருக்குமா. ஆனால் அந்த தொழில் ஸ்தானத்தை அது டோட்டலாக டேமேஜ் பண்ணும். பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலுமே கூட தனுசு ராசியாக இருப்பார்களே, ஆனால் அந்த பிஸ்னஸில் ரொம்ப டாக்டிஸாக செயல்படணும், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனாக்கா சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கணும். நான் இந்த கம்பெனியை நான் 40 வருஷமாக பண்ணுறேன், 50 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு மேலே ஒரு முதலாளியாக யாராவது ஒருத்தரை வச்சுக்கணும். அவங்க சொல்படி கேட்டு நீங்கள் நடக்கணும். இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரகசியங்கள். அப்போ இதன்படி நடப்பார்களேயானால் எது நாள் வரலும் 2028 ஏப்ரல் மாதம் முடிய. அப்போ 2028 மே மாதத்துலேருந்து தனுசு ராசி சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து ராகு வேறு தனுசு ராசிக்கு உள்ளே வரப்போகிறார். ராகு இன்னும் உள்ளே வந்துட்டார்னாக்கா இன்னும் அவங்களுக்கு கடுமையான காலங்களாக இருக்கும். அப்போது தனுசு ராசி என்பர்கள் பரிகார ராசியாக அமைகிறார்கள். இன்னும் கூட அது சரியாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா, நான் வெயிட் பண்ணலாமா, அப்படின்னா நான் ஒரு ஜாபுக்காக முயற்சி பண்ணுறேன், இல்லைனா நான் வேலைக்காக பணம் கட்டியிருக்கிறேன், இல்லைனா ஒரு இடம் வாங்குறதுக்காக பணம் கட்டினேன், எனக்கு இன்னும் வந்து சேரலை, அங்கே ஒரு பிரச்சனையாக முடியுது, ஏமாத்துறாங்க. சரி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் அது அவங்க பிறப்பு ஜாதகம் தான். தனுசு ராசி பரிகார ராசியாக அமைகிறது. நிச்சயமாக அது கேர்ஃபுல் ராசியாகவும் அமைகிறது.